பாஜகவின் கிளை இயக்கமாக அதிமுக மாறிவிட்டதாகவும் பாஜக முதலாளிகளை மிஞ்சும் அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி பெர்ஃபார்மன்ஸ் செய்து கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்தார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100 விழாவில் பேசிய அவர், தோல்வி உறுதியால் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை மத்திய பாஜக அரசு புறக்கணித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடி கூறிய டபுள் என்ஜின் பாஜக அரசு ஆளும் மாநிலங்கள் அனைத்தும் போதைப்பொருள் கடத்தல், குற்றச்சம்பவங்கள், வன்முறைகள் போன்றவற்றில்தான் முதலிடத்தில் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். அதோடு மதச்சார்பின்மை, சோசலிசம், சமூக நீதி, பொது உடைமை போன்ற சொற்களை கேட்டாலே பாஜகவுக்கு கசக்கிறது என்றும் சாடினார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் வேகமாக பரப்புரையை தொடங்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். கருத்து கணிப்புகளை நம்பி கவனத்தை சிதறவிட வேண்டாம் என அறிவுரை வழங்கிய அவர், தமிழ்நாட்டில் நாம் பெறும் வெற்றி பாஜகவை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கையை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100 விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, விசிக தலைவர் திருமாவளவன் போன்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்றனர். வரும் ஏப்ரல் 1 முதல் புதிய வருமான வரி சட்டம் நடைமுறைக்கு வருவதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். மேலும் திருத்தப்பட்ட வருமான வரியை தாக்கல் செய்ய டிசம்பரில் இருந்து மார்ச் மாதம் வரை அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். வருமான வரியை குறைத்து காட்டினால் கட்ட வேண்டிய தொகையுடன் 100 விழுக்காடு அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வருமான வரி தாக்கல் தொடர்பான சிறிய குற்றங்களுக்கு கிரிமினல் நடவடிக்கை கிடையாது என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 7 நகரங்களுக்கு இடையே அதிவேக ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஹைதராபாத், சென்னை, பெங்களூரு, சென்னை மார்க்கங்களிலும் அதிவேக ரயில்கள் வழித்தடங்கள் அமைக்கப்படும் என அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2036 ஆண்டுக்குள் விளையாட்டுத் துறையில் உலகளவில் இந்தியாவை டாப் 10 பட்டியலில் இடம்பெறும் முயற்சியாக மத்திய பட்ஜெட்டில் 1133 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் விளையாட்டுப் பொருட்களின் உற்பத்தியை மேம்படுத்தவும் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7 விழுக்காடு என்ற உயரிய நிலையில் இருப்பதாக பட்ஜெட் உரையில் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மேலும் 12 ஆண்டு கால மோடி ஆட்சியில் நாட்டின் பொருளாதாரம் மிக பெரும் வளர்ச்சி அடைந்து நாடு முழுவதும் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பட்ஜெட் என்பது வரி பகிர்வை மட்டும் உள்ளடக்கியது அல்ல, இதில் நல்ல திட்டங்கள் அதிகமாக உள்ளதாகவும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். டெல்லியில் பேட்டி ஒன்றில் பேசிய அவர், பட்ஜெட் அறிவிப்புகளில் வாழ்க்கை தொடர்பான பல சிக்கல்களுக்கு தீர்வு உள்ளதாகவும் முதலில் நல்ல அறிவிப்புகளை பார்க்க வேண்டும், பின்னர்தான் வரியை பற்றி ஆராய வேண்டும் என கூறினார். அரசியல் வாதங்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான கேள்விகளை எழுப்பினால் பதிலளிக்க தயார் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய பட்ஜெட் மீதான ராகுல் காந்தியின் விமர்சனம் குறித்த கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்துள்ளார். பெரிதும் எதிர்பார்த்திருந்த மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை வழக்கத்தை விட பெரும் ஏமாற்றத்தை தந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இந்த ஆண்டாவது பாஜக அரசின் கண்களுக்கு தமிழ்நாடு தெரியும் என எதிர்பார்த்த நிலையில் அது பொய்த்துவிட்டதாக சாடியுள்ளார். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேலும் சிறு குறு தொழில் வளர்ச்சி நிதியாக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு போன்றவையால் தமிழ்நாடு பயன்பெறும் என்றும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நாடு வளர்ச்சி பெறும் வகையில் அனைவருக்கும் அனைத்தும் என்கிற அடிப்படையில் பட்ஜெட் கொண்டுவரப்பட்டுள்ளதாக நயினார் நாகேந்திரன் பாராட்டு தெரிவித்துள்ளார். நெல்லையில் பேட்டியளித்த அவர், பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை உழைக்கும் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பெருத்த ஏமாற்றத்தை அளிப்பதாக கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். அடித்தட்டு உழைக்கும் மக்களின் நலன்களை புறக்கணித்து வழக்கம் போல் உயர்தட்டு நிதி மூலதன சக்திகளுக்கும் கார்ப்பரேட் குழும நிறுவனங்களுக்கும் சாதகமான நிதிநிலை அறிக்கையாக அமைந்திருப்பதாக விமர்சித்துள்ளார்.
அனைவருக்குமான வளர்ச்சி எனும் உன்னத கோட்பாட்டை முன்னிறுத்தி மத்திய பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அதே சமயம் மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டங்கள், IIT போன்ற தமிழ்நாட்டிற்கென முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் பொய்கள் நிறைந்த குப்பை என மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி காட்டமாக விமர்சித்தார். திசையில்லாத, தொலைநோக்கு பார்வை இல்லாத, மக்களுக்கு விரோதமான பட்ஜெட் எனவும் அவர் சாடினார். இதன் மூலம் அடித்தட்டு மக்களுக்கு எந்த பலனும் இல்லை என அவர் கூறினார். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாகவும் சாதாரண மக்களை வறுமையில் தள்ளும் வகையிலும் மத்திய பட்ஜெட் இருப்பதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் காட்டமாக விமர்சித்துள்ளார். மத்திய அரசின் தொடர்ச்சியான பாகுபாடு மற்றும் கேரளா மீதான புறக்கணிப்பை அம்பலப்படுத்துகிறது எனவும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் அருகில் உள்ள ஆந்திர மாநிலத்திற்கு சாதகமான நிதி ஒதுக்கப்பட்ட போதிலும் தெலங்கானாவிற்கு மட்டும் பட்ஜெட்டில் ஏமாற்றமே கிடைத்ததாக BRS கட்சியின் செயல் தலைவர் KT ராமராவ் விமர்சனம் செய்தார். முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி டெல்லிக்கு பல முறை விசிட் அடித்தும் மாநிலத்திற்கு தேவையான நிதியை பெற்றுத்தர முடியவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி இன்று சென்னை அடுத்த பனையூரில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் தலைவர் விஜய் கட்சி கொடியை ஏற்றுகிறார். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தவேகாவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான அறிவிப்புகளை விஜய் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அன்புமணிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியதை எதிர்த்து ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வர உள்ளது. கட்சி உரிமை தொடர்பாக தந்தை மகனிடையே மோதல் நடந்து வரும் சூழலில் தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்து கடிதம் அனுப்பியது. திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக காங்கிரஸ் ஐவர் குழுவினர் ஆலோசனை நடத்தினர். சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனையில் KC வேணுகோபால் வருகை மற்றும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல், பிரியங்கா ஆகியோரின் வருகை குறித்தும் திட்டவட்டமாக கூறப்படுகிறது. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளர் மற்றும் கேமராமேனை தாக்கிய MLA-வை கைது செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லோருக்குமான முதலமைச்சர் என்பதை காட்ட வேண்டும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். பழனியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளரை தாக்கியவர்கள் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். முதலமைச்சர் ஸ்டாலின் எப்போது உண்மையான பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரோ அதற்கடுத்த நாள் தவேக தலைவர் விஜய் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என தவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் தேர்தலில் மக்களின் முழு ஆதரவுடன் வென்று தவேக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்றார். இந்தியா, சீனா இடையே நேரடி விமான சேவையை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஏர் இந்தியா நிறுவனம் தொடங்கியுள்ளது. டெல்லி, ஷாங்காய் இடையே வாரத்திற்கு 4 முறை இந்த விமான சேவை இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இரு நாடுகளிடையே மக்கள் தொடர்பு, வணிகம், கல்வி உள்ளிட்டவை வளரும் என இந்திய தூதரக அதிகாரிகள் தெரிவித்தனர். தலைநகர் டெல்லியில் இந்திய கடலோர காவல் படையின் பொன்விழா கொண்டாட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு சிறப்பித்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடல்சார் உணர்திறன் அதிகரித்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முக்கிய சாதனைகளில் ஒன்று என கூறினார். ஈரானிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பதில் வெனிசுலாவிடமிருந்து எண்ணெய் வாங்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் இருமாப்புடன் கூறி வரும் நிலையில் ரஷ்யா, வெனிசுலா அல்லது எங்கு இருந்தாலும் எண்ணெய் எங்கு கிடைக்கிறதோ அங்கு வாங்க வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வலியுறுத்தினார். மணிப்பூர் மாநிலத்தில் சுமார் 9000 அடிக்கு மேல் மலைப்பகுதியில் 3 நாட்களாக பற்றி எரியும் காட்டு தீயை அணைக்கும் காட்சியை இந்திய விமானப்படை X தளத்தில் பகிர்ந்திருக்கிறது. Mi-17V5 ரக ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் சுமார் 40,000 லிட்டர் நீரின் உதவியுடன் தீயை அணைக்கும் பணிகள் நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் பதேர்வா பள்ளத்தாக்கு பகுதியில் 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் பனிமழை பெய்ய தொடங்கியுள்ளது. வீடுகளின் மேற்கூரை மீதும் வாகனங்களின் மீதும் பனிமழை கொட்டி தீர்க்கிறது. அத்தியாவசிய தேவைகளை தவிர பிற தேவைகளுக்கு வெளியில் செல்லக்கூடாது என மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
ஆன்லைன் மோசடி மற்றும் ஆபாச செயல்கள் உள்ளிட்ட சுமார் 120 இன்ஸ்டாகிராம் கணக்குகள், ஃபேஸ்புக் பக்கங்கள் மற்றும் இணையதளம் ஆகியவற்றின் மீது அகமதாபாத் குற்றப்புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெண்களின் புகைப்படங்களை தவறாக சித்தரித்து அதன் மூலம் அவர்களை மிரட்டி பணப்பறிப்பில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 7ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும். தேமுதிகவை குறை சொல்ல எதுவும் இல்லாததால் தான் பேரம் என்ற சொல்லை பயன்படுத்தி அசிங்கப்படுத்தி வருவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆதங்கத்துடன் கூறினார். குமரி மாவட்டம் ராஜக்கமங்கலத்தில் பேசிய அவர், மற்ற கட்சிகள் நடத்துவது பேச்சுவார்த்தை, தாங்கள் நடத்தினால் பேரமா எனவும் ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பினார். சென்னை மெரினா நீலக்குடி கடற்கரையில் கலாச்சார கலை விழாவில் ரஷ்ய கலைஞர்கள் உற்சாகமாக நடனமாடி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தனர். மெரினா கலை விழா நிகழ்வின் ஒரு பகுதியாக சென்னை மாநகராட்சி சார்பில் ரஷ்ய கலாச்சார நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ரஷ்ய நாட்டுப்புற கலைகள் மற்றும் நடனங்களை கலைஞர்கள் செய்து காண்பித்து அசத்தினர். மதுரை அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் இன்று நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க டோக்கன் வழங்கவில்லை என கூறி காளைகளுடன் உரிமையாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் சோழவந்தான் தொகுதி சார்பாக நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் சில காளைகள் மற்றும் வீரர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தைப்பூச திருவிழாவை ஒட்டி சிறுவாபுரி முருகன் கோயிலில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த நிலையில் சிலரை மட்டும் சிறப்பு வழியில் அனுமதித்த கோயில் ஊழியர்களுடன் பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோயில் நிர்வாகம் போதிய ஏற்பாடுகள் செய்யாததால் மூச்சு திணறல் ஏற்படும் அளவிற்கு முட்டி மோதி கொண்டதாகவும் குற்றம் சாட்டினர். நாமக்கல் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் தைப்பூச விழாவிற்கு சென்று திரும்பிய சகோதரிகள் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காளிப்பட்டி கோயிலுக்கு சென்ற பரிமளா, அவரது தங்கை சுதாவின் 2 குழந்தைகள் ஆகியோர் ஒரே இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது பின்னால் வந்த கார் மோதியதில் பரிமளாவும் சுதாவும் பலியாகினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அரசு மதுபான கடையில் அரசு ஊழியர்கள் அல்லாத விற்பனையாளர்கள் அடாவடித்தனமாக பாட்டிலுக்கு 20 ரூபாய் அதிகமாக கேட்பதாக புகார் எழுந்திருக்கிறது. மதுபானம் வாங்கச் சென்ற வாடிக்கையாளரிடம் குவார்ட்டர் பாட்டிலுக்கு 270 ரூபாய் என கூறி 2 பாட்டில்களுக்கு 540 ரூபாய் வசூலிக்க முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புதுப்பட்டினம் கிராமத்தில் சவுடு மண் குவாரி அமைப்பதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பணியினை தடுத்து நிறுத்தினர். பக்கிங் கால்வாய் அருகே கும்பகோணத்தைச் சேர்ந்த நபர் சவுடு மண் குவாரி அமைக்க முயற்சி மேற்கொண்ட நிலையில் குவாரி அமைத்தால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே நெடுஞ்சாலை ஓரம் அம்பேத்கர் சிலை வைக்க அனுமதி மறுத்த மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் 10 மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் வெண்கல சிலை வைக்க அனுமதி வழங்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு துணை ஆட்சியர் பரிந்துரை வழங்கியதால் போராட்டம் கைவிடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பதநீருக்கு பதிலான கள் இறக்கியதாக கூறி இளைஞரை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாணியம்பாடி மதுவிலக்கு பிரிவு காவல் நிலையம் முன்பு மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ்பண்ணத்தோப்பு பகுதியில் பனைமரத்தில் பதநீரை குமரவேல் என்பவர் இறக்கி விற்பனை செய்து வந்த நிலையில் கள்ளிறக்கி அவர் விற்பனை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புதுப்பாளையத்தைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் ஒருவர் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கோரி கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். வேலை கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் விஜயகுமார் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவர் எந்த கடிதமும் எழுதி வைக்கவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே இரவு நேரத்தில் பேருந்திற்காக காத்திருந்த 10ஆம் வகுப்பு மாணவனை நைசாக பேசி இருசக்கர வாகனத்தில் தனிமையில் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற நபரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பிள்ளைத்தோப்பைச் சேர்ந்த அருள் ஆண்ட்ரோ சஜின் என்பவர் மாணவனை தனது பைக்கில் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது.
ராமநாதபுரம் அருகே தங்களது பகுதியில் விமான நிலையம் அமைக்கப்படாது என்கிற அறிவிப்பை கேள்விப்பட்ட கிராம மக்கள் ஒருவருக்கொருவர் இனிப்பு ஊட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். புதிதாக விமான நிலையம் அமைப்பதற்கு கும்பரம் தெற்கு, வாணி வீதி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கீழத்தானியம் பகுதியில் உள்ள வெள்ளாற்றில் சட்டவிரோதமாக மணல் திருடப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் 1000 ஏக்கர் விவசாய நிலத்திற்கு பாசன வசதி தடைப்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மணல் திருட்டை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வால்பாறை நெடுஞ்சாலையில் உள்ள 2வது கொண்டையூசி வளைவில் சுற்றுலா வேனும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் சுற்றுலா பயணிகள் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். சுற்றுலா வேனில் திடீரென பிரேக் செயலிழந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்து மீது மோதியது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் வாடகை கார் நிறுத்தும் இடத்தில் இருந்த காரை திருடிச் செல்ல முயன்ற நபரை கார் ஓட்டுநர்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கார் ஸ்டாண்டில் சிவா என்பவர் சாவியுடன் நிறுத்தி வைத்திருந்த காரை காலனம்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் திருடிச் செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பாலிவுட் இயக்குனர் ரோஹித் ஷெட்டியின் வீட்டின் மீது நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக போலீசார் 5 பேரை அதிரடியாக கைது செய்தனர். ஜீஹோ பகுதியில் உள்ள ரோஹித் ஷெட்டி தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பின் வெளிப்பகுதியிலிருந்து நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர்கள் கட்டடத்தை நோக்கி சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டதாக தெரிகிறது. உக்ரைன் நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள டெரினிவ்கா நகரில் சுரங்க தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தின் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 15 பேர் கொல்லப்பட்டனர். போர் நிறுத்தம் தொடர்பாக அடுத்த கட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை இன்னும் சில நாட்களில் நடைபெறவிருக்கும் நிலையில் ரஷ்யா அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைன் நாட்டின் ஜபோரிசியா நகரில் மகப்பேறு மருத்துவமனை மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 9 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் அறுவை சிகிச்சை உபகரணங்கள், கட்டில் போன்ற பொருட்களும் முற்றிலும் சேதமடைந்தன. மேலும் தாக்குதலால் அருகில் இருந்த குடியிருப்பு பகுதிகளும் சேதமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வங்கதேசத்தில் வரும் 12ஆம் தேதி 13வது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் தேர்தலுக்காக ஒத்துழைப்பு தர இந்தியா, நேபாளம், ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, எகிப்து, பிரான்ஸ், குவைத், மொராக்கோ, நைஜீரியா, ரோமானியா உள்ளிட்ட நாடுகளுக்கு வங்கதேச இடைக்கால அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. இருப்பினும் இந்தியா தரப்பிலிருந்து முறையான பதில் அளிக்கப்படவில்லை. நாட்டில் நிதி பற்றாக்குறை அதிகரித்திருக்கும் காரணத்தால் பிற நாடுகளிடம் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வேதனை தெரிவித்துள்ளார். பிற நாடுகளிடம் கடன் பெற முயற்சிப்பது சுமை கொடுப்பதாகவும், வெளியில் சொல்வதற்கே கூச்சமாக உள்ளது எனவும் அவர் வருந்தி பேசினார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணிக்கு எதிரான போட்டியை பாகிஸ்தான் புறக்கணித்திருக்கிறது. பாகிஸ்தான் மோதும் அனைத்து போட்டிகளும் இலங்கையில் நடைபெறும் நிலையில் பிப்ரவரி 15ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் மட்டும் பாகிஸ்தான் பங்கேற்காது என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான T20 தொடரை 3-0 என்ற கணக்கில் பாகிஸ்தான் அணி முழுமையாக கைப்பற்றியது. லாகூரில் நடைபெற்ற 3வது போட்டியில் முதலில் பேட்டிங் விளையாடிய பாகிஸ்தான் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 207 ரன்கள் குவித்தது. பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா அணி 16.5 ஓவர்களில் 96 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. சர்வதேச T20 போட்டிகளில் அதிக அரை சதம் விளாசிய வீரர்கள் பட்டியலில் விராட் கோலியை பின்னுக்கு தள்ளி பாபர் அசாம் முதலிடம் பிடித்தார். விராட் கோலி இதுவரை 38 அரை சதங்கள் அடித்திருக்கும் நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி போட்டியில் அடித்த அரை சதத்தையும் சேர்த்து பாபர் மொத்தமாக 39 அடித்து முதலிடத்தை தனதாக்கினார். ஜிம்பாப்வேவில் நடைபெற்ற அண்டர் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. முதலில் களமிறங்கிய இந்திய அணி 49.5 ஓவர்களில் 252 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 46.2 ஓவர்களில் 162 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது.
T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணிக்கு எதிரான ஆட்டத்தை பாகிஸ்தான் புறக்கணிக்கும் பட்சத்தில் அந்நாட்டு கிரிக்கெட் வாரியத்துக்கு தான் பாதிப்பு என இந்திய அணியின் முன்னாள் வீரர் மதன்லால் கருத்து தெரிவித்தார். பாகிஸ்தான் தொடர்ந்து வங்கதேச அணிக்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் இறுதியில் இரண்டு நாடுகளும் தான் பாதிப்படைய போகிறது என்றார். சமீபத்தில் மாநில அரசின் திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தங்களை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே விருதுகளை அறிவிக்கும் நிலை உள்ளதாக இயக்குனர் சேரன் விமர்சனம் செய்துள்ளார். சிக்கன வாழ்க்கையை மையப்படுத்திய தான் இயக்கிய திருமணம் திரைப்படத்தை தேர்வுக்குழு கண்டுகொள்ளவில்லை எனவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பௌர்ணமியை முன்னிட்டு தங்க கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சர்வ அலங்காரத்தில் உற்சவர் மலையப்ப சுவாமி எழுந்தருளியதை அடுத்து திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி முருகன் கோயிலில் நேற்று கூட்டம் அலைமோதியதால் 6 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சாறை சாறையாக பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருந்த நிலையில் சட்டையில் அணிந்திருந்த பேட்ஜ் கழன்று விழுந்தது கூட தெரியாமல் SP விவேகானந்தா சுக்லா பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள நம்பெருமாள் தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர் வழங்கும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பட்டு புடவைகள், மஞ்சள், குங்குமம், வளையல், பூ, பழங்கள் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் உள்ளடக்கிய சீர் வரிசையை யானை ஆண்டாள் மீது வைத்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மாரியம்மனுக்கு வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வெண்குன்றம் தவளகிரீஸ்வரர் மலை கோயிலில் தை மாத பௌர்ணமி நாளில் கிரிவல ஆரம்ப விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தவளகிரீஸ்வரர் மலை அடிவாரத்தில் தொடங்கி வெண்குன்றம், ஆரணி சாலை, செய்யாறு சாலை வழியாக சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஏராளமான பக்தர்கள் மேளதாளத்துடன் கிரிவலம் சென்றனர். கன்னியாகுமரி திருவேணி சங்கமத்தில் நடைபெற்ற மகா சமுத்திர தீர்த்த ஆரத்தி நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக கடல் அன்னைக்கு பால் மற்றும் புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டதை தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் ஆரத்தி காட்டினர். புதுக்கோட்டை மாநகர எல்லையில் உள்ள வெள்ளாற்றங்கரை பூசத்துறையில் தைப்பூசத்தை முன்னிட்டு ஸ்தபஸ்தலங்களைச் சேர்ந்த மூர்த்திகள் தீர்த்தவாரி நடைபெற்றது. அதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலில் நடைபெற்ற பஞ்சமூர்த்திகள் காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி கண்டருளும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியை ஒட்டி விநாயகர், முருகர், மகாலிங்க சுவாமி உள்ளிட்டோர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் கிராமத்தில் 32 அடி உயர முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக புண்ணிய நதியிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை யாகசாலையில் வைத்து பூசித்து ராஜகோபுரம் மற்றும் 32 அடி உயர முருகன் சிலைக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அருகே அமைந்துள்ள கபிலர்மலை முருகன் கோயிலில் தைப்பூச தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அமைச்சர் மதிவேந்தன், திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் மூர்த்தி, பரமத்திவேலூர் அதிமுக MLA சேகர் ஆகியோர் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். அதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கத்துடன் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கரூர் அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற பாலமலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து திருத்தேர் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே படுகர் சமுதாய கிராமமான காத்துக்குழியில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி கோயிலில் தைப்பூச தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முன்னதாக முருக பக்தர்களின் காவடி ஆட்டம் நடைபெற்றது. மேலும் தாரை தப்பட்டை இசைக்கு பக்தர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். கரூர் மாவட்டம் வெண்ணைமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தேரின் வடத்தை பிடித்து இழுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். பாலசுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளினார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பக்தர்கள் தேரின் வடத்தினை பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த தேவதானம்பேட்டையில் உள்ள முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மிளகாய் கரைசல் அபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சாமியார் அருட்பெருஞ்சோதியை அமர வைத்து கிலோ கணக்கில் அரைத்து வைத்திருந்த மிளகாய் கரைசலை அவர் மீது பூசி பூசாரிகள் அபிஷேகம் செய்தனர். இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரம் அருகே சல்லிமலை பகுதியில் அமைந்துள்ள ராக்காச்சி அம்மன் கோயிலில் அமெரிக்காவைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வழிபாடு செய்தனர். மேலும் கருப்புசாமி கோயில் பூசாரியிடம் கண்ணீர் மல்க பயபக்தியுடன் அருள்வாக்கு பெற்றனர். ஏர்டெல் நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக வழங்கி வந்த பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ AI சேவையை நிறுத்தியது. இருப்பினும் பயனர்களுக்காக புதிய முக்கிய நன்மையை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி தனது ப்ரீபெய்டு திட்டங்களுடன் அடோபி எக்ஸ்பிரஸ் பிரீமியம் சேவைக்கான இலவச சந்தாவை வழங்குவதாக அறிவித்துள்ளது.